ஹலோ ஹாய் பீபர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரஞ்சன்குடி ஃபோர்ட்டோட vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திருச்சியிலேருந்து சென்னை போகும்போது ரேண்டமாக நெட்டில் பார்த்தேன் இந்த ஃபோர்ட் எங்கே இருக்குன்னு. சரி, ஆன் த வே சென்னை போகிற வழி தான் போகலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்கணும். கூகுள் மேப் லிங்க் நான் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த யூடியூப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மெயினாக இந்த ரஞ்சன்குடி ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த ஃபோர்ட்டு. திருச்சியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ், சென்னையிலேருந்து ஒரு 253 கிலோமீட்டர்ஸ் இந்த ஃபோர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹிந்துஸால் ரொம்ப பெருசாக கும்பிடப்பட்ட ஒரு ஃபோர்ட்டுன்னு சொல்கிறாங்க. லார்ட் சிவா அண்ட் ஹனுமான் இவங்களோட ஃபோர்ட்லாம் மேலே இருக்குது. அவங்கள வச்சு வழிபட்டிருக்காங்க அவங்க படங்களை வச்சு அப்படின்றாங்க. மெயினாக இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 17th செஞ்சுரியில் ஜகிர்தார் ஆஃப் நவாப் கர்நாடிக் அவருன்றவர் தான் இதை வந்து இது வந்து பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்ப வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக லைட்டாக இருக்கும். ஏன்னா அந்த லோக்கல் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. 1751 இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் வந்து ஒரு பேட்டில் நடந்திருக்கு, வாலிகொண்டா அப்படின்ற ஒரு அது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ட்ரோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ணி சந்தா சாபிக் கூட போராட இடம். இது அது மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு ஹிஸ்ட்ரி தான் சொல்லலாம் இதை பற்றி. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும் போதே ரொம்ப நல்லா வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸ்லாம் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்கல்ப்சர்ஸ் இதை வந்து கட்டினதெல்லாம் பார்த்திங்கன்னா பாறைகளை உடச்சி குழஞ்சி தான் இந்த ஃபோர்ட் கட்டிருக்காங்க. நம்ம இந்தியன் ஸ்டைலில் தான் கட்டிருக்காங்க. இது உண்மையிலே இது வந்து பார்க்க நல்லா இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா வியூ எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப ஃபோட்டோ எடுக்க ஒரு பக்கமான ஒரு ஸ்பாட். அட் த சேம் டைம் நிறைய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சுற்றி பார்த்தேன் நான். இதில் எதுவுமே அந்த மாதிரியான அந்த கல்வெட்டுகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த ஃபோர்ட்டில். பட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நீட்டாக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து டைமில் சுத்தமாக கூட்டமும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நிறைய இதை பற்றி ஹிஸ்ட்ரி என்னால் வந்து யூடியூப்பில் தான் வாசிக்க முடிஞ்சது. ஏன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போயிட்டு இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி போர்டு கூட போட்டிருக்காரு. வெளியே ஒரே ஒரு போர்டு தான் போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த என்ட்ரன்ஸே பார்க்க நல்லா இருந்தது எனக்கு. அந்த வியூ ப்ளஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வியூவாக இருந்தது. ரொம்ப இன்னும் அந்த ஃபோர்ட் இப்போ வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா 1751 இயர்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 280 இயர்ஸ்க்கு மேலே இந்த இது இருக்குது இந்த ஃபோர்ட்டு. இப்போ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 280 வருட ஒரு ஃபோர்ட்டை ரொம்ப இந்த வியூலாம் பார்க்க பிரமாதமாக இந்த வியூவில் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுற்றி நல்லா பசுமையாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி சுற்றி புற்கள். அட் த சேம் டைம் உட்காந்து நல்லா சாப்பிட்லாம். வந்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேம் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா வைப் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான். சுற்றி நமக்கு பாதுகாப்பாக நாய்களும் நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய செடிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது உள்ளே பார்க்குறதுக்கு. மெயினாக வந்து கீழே வந்து ஒரு மதியம் டைமில் வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு போகலாம். பட் வெயில் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மதியம் டைமே வெயில் தான் ஆக்சுவலி. ஆனால் நான் வந்து டைம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் டைம். அட் த சேம் டைம் ரொம்ப வந்து வெயில் இல்லை, ஒரு மழை பெய்கிற டைமில் தான் வந்து நம்ம ஃபோர்ட்டை பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து மேலே அந்த ஃபோர்ட் ஏறணும்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வாக் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்ட்டு. சரி, கீழே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு ஏறலாம் அப்படின்ற மாதிரி. எனக்கு எந்த ஃப்ளவர்ஸோட பேர்லாம் கூட எனக்கு தெரியல. கீழே அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. சரி, பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு ஸோ மேலே ஏறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்தேன். மெயினாக ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அங்கே மேலே ஏறி பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். ரொம்ப ஒரு சின்ன ஃபோர்ட்டு தான், பட் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இன்னி வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ஃபோர்ட்டை. மெயினாக நல்லா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து கோயிலும் ஒரு முஸ்லீமோட தர்காவும் இருக்குது சின்னதாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஹிந்து முஸ்லீம் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு ஃபோர்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு ஃபோர்ட் ஒன்று இருக்குது. அந்த மலை பேர் எனக்கு சரியாக தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு இங்கே தான் எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வந்தது. மெயினாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டிலுக்கு இந்த ஃபோர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோர்ட்லேருந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மெயினாக பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி நடந்தால். இங்கே வந்து இந்த வியூ சூப்பராக வந்து பாருங்கள் எந்த மாதிரி கல் வச்சு கட்டிருக்காங்க. இது வந்து நம்மளாம் இது மாதிரிலாம் கட்டணும்னா இப்போலாம் செங்கல் வச்சு தான் எல்லோரும் கட்டுறாங்க. அதுவும் இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறைகளை குடஞ்சி அந்த பாறைகளை எடுத்துகிட்டு வந்து கல்லாக ஷேப்பாக கட் பண்ணி அப்போவே எவ்வளோ ஆர்கிடெக்சரல் டிசைன் பாருங்கள் பிரமாதமாக கட்டியிருக்காங்க. இது எதுவுமே இவங்க வந்து திரும்பி கட்டலை. இதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்க. அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ஃபோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்க்கும் போதே. சரி, நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஏற ஆரம்பித்தேன். ஸ்டெப்ஸ்லாம் கூட ஓரளவு நல்லா போட்டிருக்காங்க. மேபி ஸ்டெப்ஸ் வேணால் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி விட்ருக்கலாம். மக்கள் வந்து ரொம்ப நல்லா ஏறுறதுக்கு மேலே போவாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ஜகிர்தார் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்காரு. அந்த நவாப் அவர் வந்து அவரோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைலாக நல்லா இருந்தது இல்லை பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இவங்க இப்போ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பட்டிட்டிங்கரிங் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் இது வந்து அப்போ கட்டின அதே ஒரு இது தான் அது. அதே ஒரு ஃபோர்ட்டு தான் அது. மெயினாக இந்த ஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு வர நிறையா வழி இருக்குது. நீங்கள் இப்போ திருச்சிலேருந்து வந்தீங்கன்னா 70 கிலோமீட்டர்ஸ் நான் சொன்னேன். அதே மாதிரி
நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா 253 கிலோமீட்டர்ஸ். நான் ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்பாட் அது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபோர்ட் பார்க்குறதுக்கு. மெயினாக எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருக்கிறது என்னென்னா, அந்த ஃபோர்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு போர்டு மாதிரி மேலே அங்கங்கே வந்து லைக் மாட்டிருங்க, அப்போ தான் புரியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா உள்ளுக்குள்ளே எந்த ஒரு விஷயமே இந்த போர்டப்போ இந்த ஃபோர்ட்டை பற்றியில் என்னாலே கொஞ்சம் விஷயங்கள் தான் நெட்லேருந்து வாசிக்க முடிஞ்சது. ஏன்னா அப்படி வரவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேலே வர்றதுக்கு. ரொம்ப ப்ளைனாக லைக் அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் விட்டுருக்காங்க. பட் ஆனால் நல்லா ஏறதுக்கு வசதியாக ஸ்டெப்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இங்கேருந்து நிறைய இதை பற்றி நான் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டில்ஸ்லாம் அதிகமாக ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ்க்கு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் கிடையாது நடந்தது. அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு. மேலே ஏறும் போது அந்த வியூலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் இதில் பார்க்குற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோஸும் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. மேலே நான் ஏறும்போது சுத்தமாக க்ரௌடே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் இருந்திருந்தாங்க. அதனால் நல்லா இருந்தது. பட் இந்த ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்ற ஃபோர்ட்டு. மேலே பார்க்கும்போது ஒரு சின்ன கோயில் ஒன்று இருந்தது. ஒரு சின்ன கோயில். இது வந்து இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் இது அப்பயே கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதை பற்றி பெருசாக ஹிஸ்ட்ரி இதில் எதுவுமே இல்லை. ஃபோர்ட்டை பற்றி தான் என்னால் கூகுள்லேயும் வாசிக்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தர்கா ஒன்று இருக்குது அந்த மலை மேலேயே. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. அதுவும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இந்த பசங்க வந்தாங்கன்னா மேலே அந்த பேர்லாம் எழுதி வச்சுட்டு போகிறது இதெல்லாம் வழக்கமாக நம்ம மகாபலிபுரத்தில் பண்ணுவாங்க. இப்போ இங்கே பண்ணுறாங்க. இன்னமும் மேலே ஏறணும்னாங்க. பட் சைடில் ஒரு வியூ இருந்தது. ஃபோர்ட்டில் கொஞ்சமாக ஏறி ஒரு சில வியூஸ் இருந்தது. அதில் ஒரு வியூ பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோர்ட்டில். நிறையா கைதிகளை தங்க வைக்கிற இடம் மாதிரி. அது நம்ம பார்த்து தர்கா. கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்க்கும்போது தெரியுது லைக் அந்த ஜெயில். அதை தாண்டி சரி மேலே வரலாம், இன்னொரு வியூ இருக்குது, நல்லா இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன். ஸோ இந்த இடமும் நல்லா காற்று ஆனால் பயங்கரமாக அடிக்குது. ஃபோர்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹைட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 350 to 400 ஃபீட்டு தான் இருக்கும். அதுவே அதிகம் தான். பட் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குது இந்த இடத்துல. வியூ எல்லாமே பிரமாதமாக இருந்து ரொம்ப ஒரு நல்ல DSLRலாம் எடுத்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். செம்ம ஸ்பாட்டு. சுற்றி இங்கே நிறையா ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேன். நல்ல காத்தோட்டமாகவும் இருந்தது இந்த இடம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா நீட்டாக இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா யாருமே எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இந்த வாட்டர் பாட்டில் குப்பை இந்த மாதிரிலாம் போடல. மெயினாக இந்த மாதிரி ஸ்பாட்டில் தான் அதிகமாக அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள் போடுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு நல்லாவே இருந்தது. ஏன்னா ஒரு ஃபோர்ட் இந்த மாதிரியான ஒரு மலை மேலாம் ஏறி ஒரு ஃபோர்ட் மேலாம் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜெனரலாக வந்து அந்தளவுக்கு க்ளீனாக வச்சுக்கிறது இல்லை இப்போ நான் பார்த்த வரைக்கும். பட் இவங்க ரொம்ப நல்லாவே வச்சுருந்தாங்க. சரி அதை தாண்டி இன்னும் மேலே போகலாம் அப்படின்னு பார்த்து இன்னும் ஃபோர்ட்டுக்கு மேலே இன்னொரு ஒரு வியூ ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் நிறையா கன் அட்டாக்லாம் நடக்கும். இங்கேருந்து கீழே லைக் ஆப்போசிட் பெட்டாலியன் ஃபோர்ஸஸ் வரும்போது அவங்களை இங்கேருந்து தான் சுடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அந்த ஒரு அட்டாக்கிங் ஃபோர்ஸ் லைக் பார்த்திங்கன்னா நிறைய படத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸ் வச்சுட்டு ரெடியாக நிற்பாங்க அந்த ஒரு கோட்டைக்கு மேலே. அதான் ஃபோர்ட்டுக்கு மேலே நிற்பாங்க. அந்த மாதிரி தான் பாருங்கள். இங்கே தான் வந்து கன் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி சுடுவாங்க. செமையாக இருந்தது இந்த இடத்துலாம் பார்க்கும்போது. இங்கே தான் அந்த கன் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சுடுற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே எய்ம் பண்ணி லைக் இது அந்த எய்ம் பண்ணுற இது தான் இது. எய்ம் பண்ணி சுடலாம். கீழே வர பெட்டலியன்ஸ்லாம் வந்து சுடலாம். அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபோர்ட் ரொம்ப நல்லா ஆச்சு. இந்த மாதிரி ஃபோர்ட்லாம் நான் வந்து சின்ன வயசில் அதிகமாக சின்ன ஃபோர்ட் போனது. இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. வியூலாம் வந்து பார்க்காது ஏறதுக்கும் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அட் சேம் டைம் நான் வந்து டைமும் கொஞ்சம் பெருசாக கிளைமேட் இல்லைனால நல்லாவே இருந்தது. ஸோ சூப்பராக இதுவும் ஏறி மேலே இன்னொரு டாப் வியூ ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ அது ஏற நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஃபோர்ட்டு. ரொம்ப பெரிய ஃபோர்ட்டு தான் அது. ஒரு மீடியம் லெவல் ஃபோர்ட்டுன்னு சொல்லலாம். பட் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு இடம் இருக்குது. நிறையா இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்க அதிகமாக இடம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி இன்னும் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மக்கள் அதுக்கு நான் சொன்ன மாதிரி போர்டு வச்சு தான் ஆகணும். பட் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க இந்த ரஞ்சன்குடி ஃபோர்ட்டை. ஸோ மேலே ஏறி வந்துட்டோம். இதுதான் ஹை ஆட்டிடியூட் லெவல். மேலே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பச்சை பசேன்ற ஒரு ஊர். ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக பார்க்க முடியாது நம்ம ஊர். இந்த மண்டலம் அவங்கவுங்க இருக்க ஊரில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் பீப்புள் தான் அதோட இது ஒரு தெரியும். ஆமாம் மேலே ரொம்ப காத்தோட்டமாக இருந்தது. சூப்பராக ஏறமோ சுற்றி 2 பக்கமும் தென்னைகள் இருந்தது. கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம். மேலே ஏறணும்னு எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பட்டுது. மேலே எப்படியும் அந்த கற்கள் மெயினாக அந்த பாறைகளை வச்சு வந்து கட்டுக்காங்க அந்த ஃபோர்ட். ஓகே, எப்படி இந்த ஃபோர்ட்டு மேலே வந்து ஆடு வந்தது அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்திருக்குங்க ஆடுங்க மேலே வந்து புல் மேய்ஞ்சிட்டு இருக்குது. சுற்றி இவ்வளோ புல் இருக்கனால மேலே கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க போல். ஆடுங்க இருந்தது பார்த்தேன். சுற்றி அந்த வியூ எல்லாமே நல்லா இருந்தது. நான் வந்த டைமு நல்லா சூப்பராக இருந்தது. இதை பார்த்துட்டு சரி வேறு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். எதுவுமே பெருசாக கிடைக்கல. ஃபோட்டோ எடுக்க தான் நமக்கு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் கிடச்சிது. இதுக்கப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் சூப்பராக அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டான லெவலில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அது ஏறலாம்னு சொல்லிட்டு மேலே போயிருந்தேன். போகும்போது தான் ஒரு சில பேரை பார்த்தேன். லைக் நான் வந்த டைம்லேயே நான் மேலே பார்த்ததுல இங்கே ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. சரி ஓகே இன்னும் நம்ம மேலே ஏறி போகலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு போனேன். இந்த இடம் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்க நல்ல ஸ்பாட்டாக வந்து. பட் ஏறும்போது இங்கே மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். ஏன்னா வந்து ரொம்ப வந்து இந்த காற்றெல்லாம் அதிகமாக வீசும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸாக தான் இருந்தது. பட் பார்க்க நல்லா இருந்தது. மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் இதெல்லாமே வந்து ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 to 500 ஃபீட் ஹைட்டில் நம்ம இருக்கோம்.
ரொம்ப நல்லா இருந்தது இந்த வியூ வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டே தெரியுது, அந்த பக்கம் இருக்க பைபாஸ்லாம் தெரியுது. ஸோ மேலே வரும்போது 1 லிட்டர் தண்ணி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்துருங்க, ஏன்னா எப்போ வேணாலும் வெயில் அடிக்கும். பட் கிளைமேட்டை பற்றி சொல்ல முடியாது சம்மர் டைமில் வரும்போது. பட் நல்லா இருந்தது இந்த வியூ எனக்கு பார்க்குறதுக்குமே. சுற்றி அவ்வளோ பச்சை பசுன்னு அந்த ஒரு விவசாய இடங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வியூவாக தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்து. ஸோ காத்தோட்டமாக இங்கே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்கலாம். சுற்றி நானும் இந்த வியூவை கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா ரசிச்சிருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த என்ன மாதிரி ஒரு கலைநயத்தோட ஃபோர்ட் கட்டிருக்காங்க பாருங்களேன், அதை பார்க்கும்போதே நமக்கு எப்படி தெரியுது, லைக் சூப்பராக இருந்தது. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஃபோர்ட்லாம் வந்து சோல்ஜர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறதெல்லாம். இது மாதிரி ஃபோர்ட் கட்டுறதே எதுக்குன்னா, இன்னும் சோல்ஜர்ஸை பாதுகாப்பாக வச்சு இங்கே அட்டாக் பண்ண வரவங்களுக்கு பேட்டில் நடத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸாக தான் இருந்தது. ரொம்ப நீட்டாக கட்டிருக்காங்க. இன்னமும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது பார்க்கும்போது நல்லா இருந்தது. சரி, எதாவது ஹிஸ்ட்ரி தெரியுன்னு போய் பார்த்தா பாறைக்கு மேலே எல்லாம் ஒருத்தரோட பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, மஞ்சமல் பாய்ஸ் மாதிரி. சரி, அப்புறம் சரி கீழே இறங்கி போகலாம், இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க இந்த நவாப் இருந்த டைமில். ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல் அப்படின்றாங்க குளிக்கிறதுக்கு. பட் தண்ணி கொஞ்சோடு தான் இருக்குது. அந்த டைமில் நல்லா ஃபுல்லாக இருந்திருக்கும் போல். அப்போவே ஸ்விம்மிங் பூல் அந்த டெக்னாலஜிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு ஃபோர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல். பட் அதுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. பட் அந்தளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னாங்க. பட் இந்த ஃபோர்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். மெயினாக இது வந்து 17th சென்ச்சுரியில் பேட்டில் ஆஃப் வாலிகொண்டா அந்த ஒரு பேட்டில் நடந்த ஒரு இடம்ன்றதுனால, லைக் அந்த பேட்டில் அந்த கன் ஷூட் இது நிறைய நடந்த அந்த இடங்கள் வந்து அடிப்பட்ட இடங்களும் இருக்குது. அது ஒரு தடவை வட்டிட்டிங்கரிங் பார்த்து இந்த ஃபோர்ட்டை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஹையர் லெவல் ஏறலாம். இதுதான் வந்து இந்த ஃபோர்ட்டோட ஒரு ஹைட்டான ஒரு ரீச் பாயிண்ட். இதுக்கு மேலே ஹைட் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு லாஸ்ட் ரீச் பாயிண்ட். அப்படின் போது இந்த ஸ்டெப்ஸ் ஏற வந்தால் கொஞ்சம் காற்று ரொம்பவே அடிச்சது, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. மொத்தமாக இருக்கிறதே 10 ஸ்டெப் தான். பட் அது கூட காற்று அப்படி ஒரு பக்கம் தள்ளுது காற்று நம்மளை. சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறி வந்தேன். ஸோ இதுதான் லாஸ்ட்டான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே சுற்றி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து ஸ்டெப்ஸ்லாம் நடங்க. அந்த சைடில் கேப்ஸ்லாம் இருக்கும். பட் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஸ்லிப் ஆகிட்டிங்கன்னா கீழே வந்துடுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபீட்டில் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஃபோர்ட்டு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப்புன்னு கூட சொல்ல முடியாது. இதெல்லாம் நான் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு சென்னை வரும்போது திடீர்னு யூடியூப்பில் பார்த்தேன். சூப்பராக இருந்த இந்த இடம். அதனால் வந்திருந்தேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் டைம் கிடைக்குமா வாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு, ஒரு நீட்டான ஒரு 1 டே ஸ்பாட்டு. ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட மேலே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.